வாங்க நம்ம நண்பர்களே, நம்ம இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரிக்கு நீல வாக்கில் இருக்கிற உருளைக்கிழங்கா இருந்தால் நல்லா இருக்குது. அதை வந்து சுத்தமாக கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கணும். நான் மேலே இருக்கிற தொல்லியில் சீவிட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நீளமாக ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிக்கு ரொம்ப வந்து லேசாகவும் இல்லாமல் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சுடு தண்ணியில் வந்து இந்த கட் பண்ண அந்த உருளைக்கிழங்கு பீஸை வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க சுடு தண்ணியில். ஸ்டார்ட். நம்ம 5 நிமிஷம் சுடு தண்ணி ஒரு தட்டத்தில் போட்டுக்கலாம். காட்டன் துணி எடுத்துருக்குறேன். அந்த காட்டன் துணியில் வந்து இதை வந்து நம்ம வந்து ஈரம் போக தொடச்சிடணும். இப்படி அமுத்தி தொடச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அமுத்தி அந்த ஈரத்தை எடுத்து இன்னொரு தட்டத்தில் போட்டுக்கலாம். துணியில் வந்து தொடச்சி வச்சிருக்கிறேன். ஈரத்தை வந்து தொடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். வடக்கல்ல வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில். அதுதான் நான் பொரிக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் வந்து அதிகமான சூட்டில் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ போட்டுக்கலாம் உருளைக்கிழங்க. ஒரே தடவையில் எல்லாத்தையும் போட்டு பொரிக்கிற மாதிரி போட்டுறாதீங்க. ரொம்பவும் செவக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நான் இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். சாஸ் வந்து இதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நான் வந்து தக்காளி சாஸ் இல்லாதனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். மிளகுத்தூள் சாப்பிட்லாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.